பார்த்து விளையாடி இருக்க கூடாதா? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல பெரியமா. மெதுவா உட்காரு. உட்காரு. எப்படி அடிபட்டுச்சு? என்னாச்சுன்னா பெருசா ஒண்ணும் இல்ல, கபடி விளையாடும் போது சின்னதா அடிபட்டுருச்சு. பார்த்து விளையாட கூடாதாண்ணா? உங்க அண்ணனை அழைச்சிட்டு டாக்டர் கிட்ட போயிட்டு வரீங்களா? இல்ல நீ சின்ன சராய்ப்பு தான், சரியா போயிடும். அண்ணா, இது வரைக்கும் நீ எத்தனையோ மேட்ச் விளையாடி இருக்க, ஒரு தடவை கூட இந்த மாதிரி அடிபட்டது இல்ல. சும்மா பிராக்டிஸ் மேட்ச் போய் அடி வாங்கிட்டு வந்திருக்க. என்ன விஷயம், உண்மையை சொல்லு. ஏ பாலு, அதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றான்ல. போய் சொல்லாத. நீ வர்றதுக்கு முன்னாடி ராசாத்தி அண்ணி வந்தாங்க. என்ன ஏதுன்னு கேட்டேன். ஒண்ணு இல்லைன்னு சொல்லி சமாளிச்சுட்டு கிச்சன் கிட்ட நிக்கிறாங்க. ஆமா, இப்ப கூட நம்ம எல்லாரும் இனியனுக்கு அடிபட்டுருச்சேன்னு பதறி போயிருக்கோம். ஆனா அவ கிச்சன்ல இருந்து இன்னும் வராம இருக்கா. அப்ப எப்படி அண்ணி வருவா? அடிபட்டதே அவ்வளவு தானே. என்னடா சொல்ற? உனக்கு தண்ணி கொடுத்த விட வேற ஆளே கிடைக்கலையாமா? அவகிட்ட தான் கொடுத்து விடணுமா? எங்க போனா அவ? தண்ணியை கொண்டு வந்து வச்சுட்டு கீத்து மறைவுல நின்னு பாத்துக்கிட்டு இருந்தா. கண்ணு மட்டும் தான் தெரிஞ்சது. யாருன்னு நான் பார்க்க போனா ஓடும் போது எமல மோதி கீழே விழுந்துட்டாமா. ஓ, இதுக்குதான் அப்படி வந்து நின்னுட்டு இருந்தாங்களா? புனிதா, அவளை கூட்டிட்டு வா. மாட்டினா இன்னைக்கு அவ. அக்கா, ஏதோ தெரியாம பண்ணிட்டா, அவளை விட்டுருங்கக்கா. மங்கை, நீ பேசாம இரு மங்கை. எல்லாம் ஒன்னாலதான். அவ கெட்ட குட்டிச்சவரா போயிட்டு இருக்கா. அவளை கண்டிச்சு வைக்கணும். அண்ணி, என்ன இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? அம்மா கூப்பிடுறாங்க, வாங்க வாங்க. ஏய், என்ன வேலை பண்ணிருக்க? ஆம்பளை பசங்க விளையாடுறது மறைஞ்சு நின்னு பாக்குறது என்ன பழக்கம்? ஐயோ பெரியத்த, நான் மாமா விளையாடுறத மட்டும்தான் பார்த்தேன், வேற யாரையும் பார்க்கல. அது பாக்குற உங்களுக்கு தெரியுமா? பாரி வீட்டு மருமக பசங்க விளையாடுறத மறைஞ்சு நின்னு பாக்குறான்னு அசிங்கமா பேச மாட்டாங்க? நீ பண்ண காரியத்தினாலதான் இவன் கால்ல அடிபட்டுட்டு வந்திருக்கான். தண்ணி கொடுக்க போனா தண்ணிய கொடுத்துட்டு வர வேண்டியதானே? மங்கை, உனக்கு அறிவே இல்ல. அவளை போய் தண்ணி கொடுக்க சொல்லிருக்க. இவ போனாதான் பிரச்சனை இழுத்துட்டு வரால. உனக்கு வர வர புத்தியே இல்ல. இதான் சாக்குன்னு அத்தை மாமியார் மருமக ரெண்டு பேரையும் வச்சு வாங்குது. சரி சரி, இனி என்ன கூட்டிட்டு போய் காயத்துக்கு மருந்து போட்டு விடு. சரிக்கா, வாடா. ராசாத்தி, உள்ள போய் மருந்து எடுத்து வை. கிச்சன்ல குழம்பு அப்படியே விட்டு வந்திருக்கேன், போய் பாரு. சரி சித்தி. மெதுவா மெதுவா. பார்த்து மெதுவா போ. பார்த்து. இப்படி உட்காரு, காலை தூக்கி வை. அம்மா வலிக்குதுமா.
ஐயோ எல்லாம் அவளால. ஏய், அவளை எதுக்குடா திட்டுற? சரி, நீ எதுக்கு அவளை அடிச்ச? அம்மா, நான் அடி வாங்கிட்டு வந்தது உனக்கு பெருசா தெரியல, அவளை அடிச்சதா உனக்கு பெருசா தெரியுதா? பாவண்டா அந்த பொண்ணு, உன்னையே உலகம்னு சுத்தி சுத்தி வருது. அவளை போய் கைரேகப்படுற அளவுக்கு அடிச்சிருக்க. 5 விரலும் அப்படியே அவ கண்ணத்துல பதிஞ்சிருக்கு. அவளுக்கு எப்படி வலிச்சிருக்கும்? இரு, பாக்குறல்ல. அத்தை, மெதுவா வர வேண்டியது தானே? ஏன் இப்படி மூச்சு இறக்க ஓடி வர? காலை காட்டு. ஆ, அம்மா அம்மா எரியுதுமா. ஐயோ அம்மா வேணாமா. ஆ, ஆ, அம்மா, ஆ, வேணாமா. அம்மா, டேய், மருந்து போட்டா எரியதான் செய்யும், சீக்கிரம் ஆறிடும். காலை காமி. அம்மா வேணாமா, எரியுதுமா. டேய், கைய அம்மா, விடுறா. ஐயோ வேணாமா. அம்மா சொன்ன கேளுங்க. அம்மா, காயத்தினால வர எரிச்சலை விட நீ மருந்து போடுறதுனால வர எரிச்சல் தான் ஜாஸ்தியா இருக்கு. மருந்து போட்டாதான்டா சீக்கிரமா குணமாகும். சொன்னா கேளு. அம்மா, கொஞ்ச நேரம் பொறுத்துக்க. எனக்கு மருந்து வேண்டாம், ஒரு மண்ணாங்கட்டி வேண்டாம். கொஞ்ச நேரம் என்ன தனியா விட. டேய், என்னடா இப்படி பண்ற? அம்மா தயவு செஞ்சு சொல்றேன், கிளம்புமா. எப்படியோ போ, சிடுமூஞ்சி. வா. அத்தை, என்ன? ஏன் இப்படி மூஞ்ச உம்முன்னு வச்சிருக்க? அவ அப்படிதான் சமயத்துல எரிஞ்செறிஞ்சு விழுவான். மூடு மாறினா சிரிச்சு பேசுவான். நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. நான் அதை நினைச்சு கவலைப்படல அத்தை. காயத்துக்கு மருந்து கூட போட்டுக்க மாட்டேங்கிறாரே. நான் போய் மருந்து போட்டு விடுறேன் அத்தை. ஐயோ ராசாத்தி, இப்ப அவன் இருக்கிற கோவத்துல நீ போய் எது பண்ணாலும் அவன் திட்டுவான். தேவையில்லாம போய் வாங்கி கட்டிக்காத, சும்மா இரு. பரவாயில்ல அத்தை, அவர் திட்டினா திட்டிட்டு போட்டோம். ஆனா அவர் காயம் ஆறணும். நான் போய் மருந்து போட்டு விடுறேன். என்னவோ பண்ணி தொலை. இந்த குண்டச்சி மயில இருக்க எடுத்துட்டு எங்க போறா பாப்போம். இப்படி வலிக்காம வருடுற மாதிரி மருந்து போட்டா நான் ஏமா உன்னை திட்ட போறேன்? ஆயிரம் சொல்லு,
அம்மானா அம்மாதான். திட்டேன்னு ஒதுங்கி போகாம மறுபடியும் வந்து மருந்து போடுற பாத்தியா? உன் மனசு யாருக்குமா வரும்? இவளா? மாட்னியா? இப்ப பாரு, உன்னை காய்ச்சி எடுக்க போறான். மாமா, நீங்க என்ன திட்டுறதுன்னா திட்டுங்க, ஆனா 2 நிமிஷம் கழிச்சு திட்டுங்க. அதுக்குள்ள நான் காயத்துக்கு மருந்து போட்டு முடிச்சிடுறேன். சரி, போடு. அட பாவி, ரியாக்ஷனே மாறிடுச்சு. என்ன ஆச்சு இந்த இனியனுக்கு? ரசதி, ஆ? நான் உன்னை அடிச்சிட்டேன்னு உனக்கு கோவமா? ஐயோ, கோவம்லாம் இல்ல மாமா. சொல்ல போனா சந்தோஷம்தான். நான் உங்க மனைவிங்கிற உரிமையில என்ன அடிச்சுங்க பாருங்க, அந்த சந்தோஷம் போதும் எனக்கு. ரசதி, கன்னத்துல விரல் பதிற அளவுக்கு அடிச்சிருக்க. ரொம்ப வலிக்குதா? இல்ல மாமா. ஐம் சாரி. இதுக்கெல்லாம் ஏன் சாரி கேக்குறீங்க மாமா? உங்களுக்கு இல்லாத உரிமையா? என்னால தாங்க முடியல. இந்த இனியனுக்கு என்ன ஆச்சு? குண்டச்சுக்கிட்ட இப்படி வழிறான். எனக்கு வர கோவத்துக்கு ஏதோ சத்தம் கேட்டுச்சு, என்னன்னு பாத்துட்டு வரேன். ஐயோ, என்னாச்சு ராசாத்தி? என்னாச்சு ராசாத்தி? ஏதோ சத்தம் கேட்டுதுன்னு வந்தேன். பூஜாடி கீழே விழுந்து உடைஞ்சிருச்சா? ஆமா, ஆனா எப்படின்னு தெரியல கண்மணி. சரி விடு, குரங்கு ஏதாவது தள்ளி விட்டுருக்கோம். இங்கதான் குரங்கு நிறைய சுத்திட்டு இருக்கே. சரி ராசாத்தி, பெரியத்த ஏதோ வேலைன்னு உன்னை தேடிட்டு இருந்தாங்க. உன்னை கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க. நான் மாமாக்கு மருந்து போட்டுட்டு இருக்கேன். அதெல்லாம் வந்து பாத்துக்கலாம். ஏதோ அர்ஜென்ட்னு நினைக்கிறேன். வா வா ராசாத்தி. என்ன வேலை? ஐயா, நடு ரோட்ல பாம்பு படம் எடுத்து ஆடுதுங்கய்யா. ஏய், என்னடா இது? நடு ரோட்ல நிக்குது இப்படி? ஐயா, அது போகாத போல இருக்கு. காரை விட்டு ஏத்துறவா? ஏய், பாம்பை கொட்டுறதெல்லாம் பாவையா? பொறுமையா இரு, என்ன நடக்குதுன்னு பாப்போம். கீழே இறங்க பாப்போம். சரிங்கய்யா. ஐயா நாகராஜா,
நாங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா எங்களை மன்னிச்சிரியா. ஒரு முக்கியமான விஷயமா அவசரமா வெளியில போயிட்டு இருக்கேன். நீ வழி மறிச்சு நின்னுட்டு இருக்க. நான் போற காரியத்துக்கு இடைஞ்சிடலாம வழி விடுப்பா. நாங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிருப்பா. ஏன் தங்கவேலு, இந்த பாம்பு இத்தனை வாட்டி என்னைய பார்த்துட்டு போகுது. போறப்பையும் நின்னு திரும்பி பார்த்துட்டு போகுது. நாம தான் அதை ஒண்ணும் பண்ணலையே. புரியலைங்களேயா? இந்த மாதிரி ஒரு சம்பவம் இதுக்கு முன்னாடி எனக்கு எப்பவுமே நடந்ததில்லை. அது பார்த்த பார்வை என் மனசை ஏதோ பண்ணுதியா. தங்கவேலு, முதல்ல வண்டி இடணும், ஜோசியர் வீட்டுக்கு போவோம். மற்றதை அப்புறம் பார்த்துக்கலாம். சரிங்க. பையனுக்கு கல்யாண நேரம் வந்துடுச்சு. கார்த்திகை மாதம் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா கார்த்திகை மார்கை தைக்குள்ள முடிச்சிடலாம். சரி, இல்ல நேரம் நாள் குறிச்சு கொடுத்துருங்க. பொண்ணு பார்க்க ஆரம்பிங்க. சரி. ஐயா வணக்கண்ணே. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? பார்க்க வந்தீங்களாண்ணே? ஆமா, நீங்க பாருங்க. நான் நீங்க அப்புறம் பாருங்க. நீங்க பாருங்க. நீங்க பாருங்க ஐயா. சாமி, பாரி அண்ணா வந்திருக்காரு. ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். கொஞ்சம் இருங்க. வாங்க வாங்க. வணக்கம். 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 வாங்க வாங்க. பார்த்து சரிங்க, சரிங்க. ஐயா வணக்கம். தம்பி, ஒரு 5 நிமிஷம் வெளியே இருக்க முடியுமா? ஐயாவுக்கு எழுதி கொடுத்துட்டு வரேன். சரி, நீங்க உட்காருங்க. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா சாமி, ஒரு முக்கியமான விஷயம்தான். ஒண்ணும் இல்ல, கார்ல நம்ம தோட்டத்துக்கு போயிட்டு இருந்தேன். போற வழியில நடு ரோட்ல ஒரு நல்ல பாம்பு நின்னுட்டு இருந்துச்சு. ஐயோ, அப்படியா? பாம்பு நிக்குதுன்னு காரை நிப்பாட்டினேன். ஆனா பாம்பு நகராம காரை பார்த்து படம் எடுத்து சீர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் என்ன இப்படி பண்ணுதுன்னு நான் காரை விட்டு இறங்கி பக்கத்துல போனா அது என்னை பார்த்துட்டு தரையில 3 தடவை குத்துச்சு. என்னை விட்டு போயிருன்னு வேண்டிக்கிட்டேன். அப்புறமா அந்த பாம்பு அந்த இடத்த விட்டு போயிடுச்சு. ஆனா போகும்போது கொஞ்ச தூரம் போயிட்டு திரும்பி பார்த்து அப்படி நின்னுட்டு அப்புறமா போச்சு. அதுல இருந்து மனசுக்கு ஒரு மாதிரி நெருடலாவே இருந்துச்சு. அதான் உங்களை பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டு போலான்னு வந்தேன். நாகப்பாம்பு எதிர்க்கு நின்று சேர்னது அவ்வளவு நல்லது இல்ல. குடும்பத்துக்கு தேவையில்லாத பிரச்சனை வரும். சாமி, ஒன்னும் வருத்தப்படாதீங்க. எல்லாத்துக்கும் பரிகாரம் இருக்கு. உங்க ஜாதகம் கூட என்கிட்ட தான் இருக்கு. பாப்போம். ஓ, ராகு திசையில கேது புத்தி. சாமி, சரியான நேரத்துல வந்திருக்கீங்க. என்ன சாமி சொல்றீங்க? ஒண்ணும் இல்ல, ராகு திசையில கேது புத்தி நடந்துகிட்டு இருக்கு. அதனால உங்களுக்கோ இல்ல உங்க குடும்பத்துல உள்ள, அதாவது உங்க வாரிசுக்கோ சர்ப்பம் தீண்டறதுக்கான ஜாதக அமைப்பு. என்ன சாமி இப்படி கொண்டு தூக்கி போடுறீங்க? பயப்படாதீங்க, அமைப்பு அப்படி. அதுக்கு பரிகாரம் இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க,
வெள்ளியில நாக தகுடு அடிச்சு புத்து இருக்கிற கோயில்ல தானமா கொடுத்துருங்க. சரிங்க சாமி. 3 வாரம் வெள்ளிக்கிழமைக்கு ராகு கேதுக்கு வீட்டுல சொல்லி விளக்கேத சொல்லுங்க. சொல்லிடுறேன் சாமி. எதுக்கும் கேது புத்தி முடியிற வரைக்கும் ஜாக்கிரதையா இருங்க. வீட்லயும் பார்த்து இருக்க சொல்லுங்க. வீட்லயும் தேவையில்லாத சண்டை வரும். கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிங்க. குடும்பத்துல வாய் சண்டை வாரிசு சண்டைன்னு குழப்பம் வர வாய்ப்பு இருக்கு. பார்த்து கவனமா இருங்க. நான் சொன்ன பரிகாரத்தை பண்ணுங்க. மத்ததை பிறகு பாத்துக்கலாம். என்ன சாமி இப்படி சொல்றீங்க? எனக்கு நெஞ்செல்லாம் படபடன்னு இருக்கு. அதுவும் இல்லாம எனக்குன்னா கூட பரவாயில்ல, நான் வச்சிருக்கதோ ஒத்த புள்ள. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. உங்க நல்ல மனசுக்கு யாருக்கும் எதுவும் ஆகாது. நானும் நாகக்கண்ணிக்கு உங்க பேருக்கு பரிகார பூஜை பண்றேன். நீங்களும் நான் சொன்ன பரிகாரத்தை பண்ணுங்க. சரிங்க சாமி. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? ஒன்னும் பயப்படாதீங்க. தலைக்கு வர ஆபத்து தலைப்பாயோடு போகணும் நம்புவோம். எல்லாம் அம்மன் செயல். தக்க சமயத்துல பக்கபலமா இருந்து உங்க குலதெய்வம் உங்களை காப்பாத்தும். ரொம்ப நன்றி சாமி. வாங்க. இந்தாங்க சாமி, இதை வச்சுக்கோங்க. நல்லது. நான் வரேங்க. வாங்க. நாம எதுக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஜோசியர் சொன்ன பரிகாரத்தை செஞ்சிடணும்.